பெங்களூர்ல ஒரு நாள் சிஎஸ்கே ஃபேனா இருந்து பாருங்க, அதோட ஃபீலிங்கே தனி. ஸ்டேடியம்க்கு வெளியே இந்த ரைவல்ரிலாம் பயங்கரமாக தான் இருக்கும். பட் என்ன கேட்டால் சின்னசுவாமி வந்து சிஎஸ்கேவோட அன்அஃபிஷியல் ஹோம் கிரவுண்டுன்னு தான் நான் சொல்லுவேன். எது கரெக்டு, நீங்கள் யோசிக்கிறது எனக்கு நல்லாவே புரியுது. எல்லா மேட்சும் ஆர்சிபிக்கு தான் அது ஹோம் கிரவுண்டே வந்து ஃபுல்லாக ரெட்டாக தான் இருக்கும், ஒரே ஒரு மேட்சை தவிர. பக்தர்கள் கொஞ்சம் அமைதி காக்கவும். இதை நான் சொல்லலை, சொன்னதே ஆர்சிபியோட தலைவர் தான். இதை கொஞ்சம் பாருங்க. बैंगलोर में सीएसके से खेलना बिकॉज अ लॉट ऑफ फैंस फ्रॉम चेन्नई आर आल्सो देयर, या वहां पे तो पूरा है कि नहीं भाई येलो ही है कुछ नहीं. சிஎஸ்கே பெங்களூர்ல பண்ண சம்பவங்கள் அப்படி ஏதோ இப்போ ஒரு 2 வருஷமா எங்களை ஜெயிச்சுட்டு இந்த சிகப்பு சட்டக்காரனுங்க பண்ற அலப்பறை இருக்கே, எந்த அளவுக்கு தள்ளப்பட்டிருக்காங்க அப்படின்னா, விராட் கோலி அவரோட ஹோம் கிரவுண்ட்ல சொந்த கிரௌடே வந்து சைலண்டா இருக்க சொல்றாரு. யாரை சைலண்ட் பண்ணுறாருன்னு தான் புரியல, ஏன்னா இது அவங்களோட ஹோம் கிரவுண்டு. ஸோ எங்களுக்கே கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு, இது சேப்பாக்கா இல்லை சின்னசுவாமியா அப்படின்ற அளவுக்கு. ஸோ 2026 சிஎஸ்கே ஒரு நல்ல டீமை தான் எடுத்திருக்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக அந்த பழைய ஃபார்மோட பெங்களூரில் நம்ம என்ன பண்ணுவோமோ, எப்படிப்பட்ட சம்பவங்களை பண்ணியிருக்கோமோ திருப்பி அதை ரிப்பீட் பண்ணுவோம் அப்படின்றத சொல்லி நம்புவோம். தேங்க்யூ.